कैश चलेगा भैया? 10 रुपीस 10 रुपीस नहीं नहीं क्या बताइए पप्पू अरे तो भाषा नहीं समझ में आवे இங்க பேரு 1 kg कितना के 100 रुपीस 100 रुपया எடுத்து போட கால கக்கா வராம காட்டுக்குள்ளார போய் பேல்றது எங்களுக்கு தான் தெரியும் சாமி அது வேணாம் இதுல என்ன நீ துப்பி வச்சிருக்கியா एक नंबर लगेगा पप्पू எம்பிஏ படிக்க வச்சா எம்பி படிக்கறனா அங்க இருந்து எம்பில வந்து கொலை கட்டிட்டு இருக்கீங்க சேம் நை பிளாக் இது ஜஜக்கு 10 கோடோட ஒயிட் ஷாப் திறந்துட்டானுடா டேய் இவனுங்க தொழில் கடை கூட இன்னும் ஓபன் பண்ணடா அந்த முக்குல ஒரு ஒயின் ஷாப் இந்த முக்குல ஒரு ஒயின் ஷாப் திறந்து வச்சிருக்கானுங்கடா எங்க அக்கா தான் ஐயோ எனக்கு ஆசையா இருக்குது சூடேக்க ராஜு பாய் 2 finger in the glitch இங்கிலீஷ் தெரியும் ஐ நோ இங்கிலீஷ் நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம் படி அங்க பாத்தியா நம்ம போனதுக்கு அப்புறம் போட்டோ எடுத்து வந்திருக்கானுங்க நீங்க ரெண்டு பேரும் காயில் பேச்சா அந்த அளவுக்கு அடிவெளி நினைச்சிட்டு இருக்கியா நீங்க என்ன தெரிகிறது ஆனா இது நம்ம கையில எதுவும் இல்லாம இல்லை ஏதோ கட் ஆஃப் தான் ஆயிருக்கு ஆமாம் சுவிட்ச் மாதிரி தானே ரீஸ்டார்ட் பண்ணுற பட்டன் ஏதாவது இருக்கான்னு பாருங்க அதை கழட்டுக்கு மேலே தூக்கணும் நான் அப்போ இல்லை தானே மேலே தூக்க முடியாது நம்ம ஒயரோட வந்துடும் ஏன்னா இதோட கரண்ட் ஆயிடுச்சு மேலே தூக்குறோம் அதுதான் ஃபியூஸு ஃபீஸ் தானே எப்படி எடுக்கிறது நான் படி என்னாச்சே போட்டுட்டு நல்லா இருக்கா? அதான் அப்படி தான் நினைச்சேன் இல்ல இந்த இது எடுத்துட்டு இந்த சால்ட்ரிங் ரெண்டு எடுத்துட்டு இந்த ஃபியூஸ் எடுத்துட்டு வேற ஃபியூஸ் வச்சு மறுபடியும் சால்ட்ரிங் வைக்கணும் ஃபியூஸ் தான் போயிருக்குமா கன்ஃபார்ம் ஆமாம் ஃபியூஸ் தான் இருக்குது பேர் அதில் ஒயர் கட்டாக இருக்கும் பேர் திறந்துட்டு வந்திருக்கேன் அதை அடிச்சு விட்ருவானுங்கடா வெளிவா அதை திறந்து விட்டு வரோம் உனக்கு அடிச்சுட்டு மயராஜன் போயிட்டே இருப்பானுங்க என்ன கார் நின்றுடுச்சு ஓடி வந்தா ஆ இருக்கு ஏய் பழமா இருக்குடா காய் இல்லையா காய்ச்சி இல்லையாடா ஏய் காயா வாங்கடா பழம் வேணாம்டா 2 நாள் அழுகி போயிடும் அப்போ 2 நாளைக்கு மேலே வச்சு சாப்பிட போகிறோமா நான் இவங்களே யூடியூப் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கேன் இவங்களுக்கு காயாக்குதா அவங்க இப்போ நல்லா இருக்கு காய் एक नंबर है भैया जी गेट बंद करके आए करे जल्दी में அவன் கொயக்கா தூக்கிட்டு போற போறான் கொயக்கா தூக்கிட்டு போயிடுன்னு நினைக்கிறான் வாடா अरे बाबूजी गेट बंद करिए कितना क्या बेटा अच्छी नहीं समझ रहे अच्छी नहीं समझ रहे இந்த மாதிரி காய வேணும் प्लीज ஏய் போன் எடுத்து கால்குலேட்டர் போடு कैश चलेगा भैया 10 रुपीस 10 रुपीस नहीं नहीं अरे क्या बताइए पप्पू अरे तो भाषा नहीं समझ में आवे இங்க பேரு 1 kg कितना के 100 रुपीस 100 रुपया எடுத்து போட கால கக்கா வராம காட்டுக்குள்ளார போய் பேல்றது எங்களுக்கு தான் தெரியும் சாமி அது வேணாம் Green. ग्रीन वाला चाहिए லைட் கிரீன் கிரீன் ஏய் இங்க பாரு பழம் உள்ள நிறைய இருக்குது இது 1/2 கிலோக்கு மேல இருக்குண்ணா ये हो गया भैया ரெண்டு பழம் தான் இருக்கு. போடு ஓகே ஓகே 1 kg பயா எக்ஸ்ட்ரா 2 kg ஏய் 2 சின்ன போடுடா பசி 2 हाँ देखा? மிளகா பொடி 2 kg என்னது सारे दे रहे बेटा இது என்னது नमक है நமக்கா பான் மசாலா अरे पप्पू अरे நான் கெட்ட வந்து திட்டுறாங்க நானா ये चटनी है சட்னி ஏய் சட்னிடா தேங்காய் சட்னியா புளிப்பு சட்னி नमक डाला है धनिया है हरी मिर्ची है और दो அது अभी एक हुआ है अभी ये रखने दो तोड़ने दो फिर बताते அப்படினா கஷ்டத்தை புலம்பறாங்க விடுங்க दो चाहिए ना तुमको ஏகா இங்க பாருங்க இதுல இருக்குது பாரு हाँ देख लो நான் இப்படி எடு பாரு அது ரொம்ப பச்சையா இருக்கு சரி நம்ம கிட்ட தான் கத்தி இருக்குல்ல ஆமா ஓகே ஓகே லிஃப்ட் லிஃப்ட்ல வேணாம்டா தூக்கு நீ ஊப்பர் போடு ஊப்பர் நீ போடுடா நான் பாத்துக்கறேன் कम है अभी இன்னும் நீ போய் வைய இந்த காட்டுல போய் எங்க ஏகா அந்த கத்தி கொடு கத்தி सब काट देंगे हम அதை கட் பண்ணி தராங்க நான் தான் கட் பண்ணுவேன் பா बिल्कुल போச்சுக்குறேன் நானு अरे तुम्हें ऐसा देंगे कि तुम खाओ
நேராக்கு தமிழ்நாட்டுல இருந்து இங்க கம்மிங். अरे तुम तमिलनाडु के लेकिन हमें ஆமா இங்க டெல்லி போகுது. நீ எதை திட்டுறன்னு தெரியுது. कितना इंग्लिश अरे 5 இங்கிலீஷ் மாலுமா இங்கிலீஷ் மாலும் மலையாளத்துல ஏன்டா பேசுறாரு? மாலும் भैया वही काम है हिंदी में ठीक है शुक्रिया. अच्छा काट के पैक करूं नो कट ஜிபே ஜிபே கத்தி நாம வச்சுக்கோ. அப்படியே போடு கவர்ல போடு. அக்கா ஜிபே ஃபோன் பே இருக்கு नहीं कैश हाथ पे कार्ड नहीं भाई ये कच्चू नहीं चले हाथ पर नो भैया आई एम छोटा ஒரிஜினல் நோட் தான். என் வயசு வெளியே காட்டிக்க மாட்டேன் छोटा गर्ल யாரு தருண் அடிச்சுவாங்கடா அப்படிலாம் பேசினா. நான் சோட்டா சின்ன பையன் தானே கேர்ள் தானே தெரியுறாங்க பாரு. சோட்டா சின்ன பையன் தானே அவன் என்ன சொன்னான்னு கேளு. चटनी रखूं சட்னி வேணாம் எங்களுக்கே சட்னி போகுது. नहीं नहीं மிளகா தூள். இது ये वाला இது नाम क्या? प्रीति नमक प्रीतिया பொண்ணு பேர் மாதிரி யாரையோ கூப்பிடுறாங்க நாங்க ஓ சாரி புருஷனை கூப்பிடுறாங்க போல. வா போயிடலாம். ओडिला प्रीति नमक है பிரித்தியா ஐயோ இதுல தமிழ் மிளகா பிரீத்தி எக்ஸ் பேர்னா மச்சான் அந்த பிரீத்தியான் போடு இன்னும் போடு. இங்க பாரு மோர் பட்டா நீ போடு. இதுல என்ன நீ துப்பி வச்சிருக்கியா? एक नंबर लगेगा बापू तो एक नंबर ஆமா ஓகே शुक्रिया थैंक यू. बढ़िया चटनी बाय बाय कहाँ जाता மறுபடியும் வரேன் ரிட்டர்ன் வரேன். யூ டர்ன் बढ़िया சட்னி வேணாமா? சட்னி இருடா கொஞ்ச நேரம் ஒரு 150 ரூபாய்க்கு பேசிக்கலாமோ? ஏன்டா டி மார்க்கெட் கடை போடலாம் பக்கத்துலயே கடை போடலாம். 100 ரூபாய் நம்ம ரெண்டு ஏரியா தள்ளி போய் கடை போடலாம். ஏய் தர்ணு அடி ஓடுச்சுனா உன்னதான் உட்கார வச்சுட்டு ஓடிரும். கடை போடு. இரு நாங்க இருந்து வரேன். எவ்வளவு ஓகே 1 kg 300 போறது ரைட் ஆகும் போறேங்கறாங்க ओके भैया कितना रुपए 1 kg 400 fresh काश्मीर 10 रुपए 400 नहीं போடா. இவங்க அப்பா பாரு கஷ்டப்பட்டு எம்பிஏ படிக்க வச்சா எம்பி படிக்கறனா அங்க இருந்து எம்பில வந்து கொலை கட்டிட்டு இருக்கீங்க நீ. 1 கிலோ 100 ரூபாயா? நான் கூப்பிடுறாங்க உங்களை. ஏன்னா 400 அவங்க நினைக்கிறாங்க டேய் நம்ம கடையில என்னடா இவங்க அவரு வாங்க வந்துக்கிறாரு. இல்ல அது இருக்கா அவங்கறா வாங்க யாரு கடையில சொன்னது? உன்னை எம்பிஹெச் நீ பெரிய பிசினஸ்மேன் ஆவனா கொயகா பிசினஸ் பெரு ஓகே பேரிகா போல இந்த ஊர் பேரிகா டேய் மணாலி போனே கொயகா இடம் போட்டு காந்தீடா வெச்சேங்க. ஓகே பாய். கவர் பிஞ்சிர போகுது. பாய். ஓகே பாய். வரமாட்டான் கடை போட்டு உட்கார்ந்திட்டான். கூட இன்னைக்கே காலியா? நான் மார்னிங் சாப்பாடு தான். நான் கையிலேயே குடுக்குறதுக்கு மேல 500 நோட் பார்த்து புடிங்க வச்சுப்பாங்க. 500 நோட் இதுக்கு முன்னாடி பாத்துக்க மாட்டாங்களா என்ன? சேஞ்ச் வாங்குவீங்க. ஆனா இத நம்ப முடியாது, ரெடி பண்ண முடியாதுன்றாங்க வெச்சுக்கோ. டேய் கரெக்ட்டா பாருங்க வாங்க இந்த பக்கம் வாங்க. பாகிஸ்தானிலே பார்க்க முடியும். நீங்க அதுக்கு முன்ன பண்ண பையா குட் மார்னிங். இப்பதான் கடை ஓப்பனிங்கா? அது பேர் என்ன அந்த சார்ஜிங் காருக்கு அடாப்டர் இருக்கு அந்த மாதிரி இருக்கான்னு கேட்கலாம். அடாப்டர் அந்த இது எடுத்துற சொல்றேன். ஐபோன் டைப் பெரிய யூஎஸ்பி டைப் பெரிய பாக்ஸ் எல்லா டைப் வெச்சுக்கோ. நான் நீங்க போட்டுக்கீங்களா காருக்கு அது இங்க எல்லாமே கார் தான்டா இருக்கு. இது நிறைய மாடல் வச்சிருக்காங்க. இந்த பாரு கீர் நான் பயங்கரமா இருக்கு. ஏய் நம்மளோட இதுவா? மஹிந்திரா போட்டு. பையா இந்த மாதிரி இருக்கா மாடல்? இந்த மாதிரி black இது போட்டு black. நீ எவ்வளவு நேரம் ஆகும்ன்றா நான் கடை விட்டு வர மாட்டேன். சொன்ன உடனே பக்கத்துல இருங்க. இப்ப வினிதனோட ஹிந்தியை பார்த்து நம்ம வியக்க போறோம். यही टाइप जैसा चाहिए इसी टाइप पे चाहिए. என்னவா? என்கிட்ட ஹிந்தி தெரியும்.
சேம் நை சேம் நெய் பிளாக் இது ஜஜக்கு இப்படி ஒரு மாடல் தான் கூட அப்படிதான் அந்த மாடல் இருந்தா அது ஜஜக்குன்னு இருக்கு பாத்தியா இப்படி சொருவி அதுலயே வந்துட்டு இருடா புரிய மாட்டேங்குது பையா ஐபோன் 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 சார்ஜிங் யூஎஸ்பி சார்ஜிங் ஐபோன் சார்ஜிங் யூஎஸ்பி சார்ஜிங் இந்த மாதிரி பிளக் இருக்கா பிளக் டைப் ஏதாச்சும் இருக்குதா உன்கிட்ட உள்ள ஐட்டம் ஏதாவது வச்சிருக்கியா ஏய் அதெல்லாம் யூஎஸ்பியும் போட்டுக்கலாம் இதுவும் போட்டுக்கலாம் தான் ஏதான் செக் பண்ணிப்போமா தூக்கிட்டு ஓடி போயிட்டேன்னா செக்லாம் பண்ண விடுவோம் செக் பையா செக் போயிட்டு வா செக் ஆனா வாங்க எல்லாம் ஒண்ணா போய் செக் பண்ணலாம் நான் எல்லாம் ஒண்ணா போய் செக் பண்ணிட்டு வரலாம் வெடிச்சு போச்சுன்னா வாரண்டி நீ வாரண்டி கிளைம் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து இங்க வருவ மேரா ஃப்ரம் தமிழ்நாடு சவுத் சைட் கோயிங் மணாலி அவர் நினைப்பாரு அப்ப மிளகா அரைச்சிட வேண்டியதுதான் அதுதான் சொல்லிவிட்டேன் வேற நானு பூரா கார் ஐட்டம் இருக்கா ஓனர் ஓகே ஹேண்டில் பார் படி கார் கீ இருந்தா தான் ஸ்டார்ட் பண்ண முடியுமா பத்தியா கொயக்காக்கு மிளகா அப்படி வாங்கிட்டு வந்தேன் யூடியூபர் சப்ஸ்கிரைப் பண்ண முடியா கார் விளாக் பைக் விளாக் மோட்டோ விளாகிங் உன் பொண்ணான கையில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுறேன் நேரா பைக் நவ் ஐ கம் இன் தார் பைக்கு வீட்லேயே இருக்குது இது வந்துட்டு இது நான் போட்டுக்கிறேன் என்ன பொம்மை சேனல் பார்க்குறான்டா அவன் சின்ன பையன் போல திஸ் கார் அவுட் சைட் ஐ ஹவ் தோ சேனல் இன்னொன்று சேனல் சார் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இது நை இருக்கா அந்த மாதிரி பிளாக் போட்டு இது கார்ல இன்சைட் பண்ற பையா பையா இது பவர் எலக்ட்ரிசிட்டி நோ எலக்ட்ரிசிட்டி பை கார் திஸ் சுவிட்ச் தார்ட்ட போலாம் ஏதா ஏர்லையா ஒர்க் ஆகலையா பையா நாட் ஒர்க் கார்ல காட்டி பிசினஸ் பார்க்கறத விட்டுட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கோம் இது ஃபிக்ஸே ஆகல படி நம்ம கார்ல சொல்லுங்க என்ன வேணும் சார் எங்களுக்கு வந்து பான் மசாலா இருக்கா பான் பான் போடாவ புச்சோத்து நீ பான் மசாலா கேட்க முடியாது பெரிய அடாப்டர் இருக்குது அது எதுக்குடா என்ன மை டிவி கார் டயர் காத்தடிக்கிறது தான் அதுவும் டேய் நம்மள நம்பி கடை விட்டு போயிட்டானே நம்ம திருடிட்டு போயிட்டா என்ன பண்ணுவோம் நம்ம மூஞ்சில் தெரிஞ்சுக்குமா பையா நம்மள நம்பி விடல அங்க பாரு அதை நம்பி விட்டுட்டு போயிரு டேய் மாடு அது இல்லாம நீங்க வேற சும்மா இல்லாம யூடியூப் சேனல் வேற இது பண்ணி விட்டீங்க ஆமா கிளம்புனா புடிச்சுப்போம் நமக்கு இது வேணுமே எங்க வடக்கமே நடந்து போயிட்டு இருக்காங்க ஓடி வரதான் வாங்க வாங்க அது ஏன்னா அது ஃபர்ஸ்ட் வந்துருங்க அது ஃபர்ஸ்ட் வந்துருங்க சரி பண்ற முடிஞ்சா ஓ சரி வாங்க ஓடி வாதான் பத்து கூட அவளோட ஒயிட் ஷாப் திறந்துட்டானுங்க டேய் இங்க சாராயம் காய்ச்சிருப்போம் டேய் இவனுங்க தொழில் கடை கூட இன்னும் ஓபன் பண்ணடா அந்த முக்குல ஒரு ஒயின் ஷாப் இந்த முக்குல ஒரு ஒயின் ஷாப் திறந்து வச்சிருக்கானுங்கடா அன்னைக்கு சரக்கு கடை ஓபன் பண்ணி வச்சிருக்கானுங்கடா 10 மணிக்கு தான் ஓபன் 12 மணிக்கு தான் நம்ம ஊர்ல பாரு காலங்காலத்தால ஏன் தொழில் இப்போ ஓபன் பண்ண தெரியுதா மத்த எந்த கடையும் நிக்கவே இல்ல ஒயின் ஷாப் திறந்து மளிகை கடை கூட நிக்கல சரக்கு கடை ஓபன் பண்ணிட்டோம் பாருங்களேன் எந்த கடைமே இல்ல கார் கடை காலையில இருந்து தேடுறேன் ஒரு டீ கடை தேடுறேன் எதுவுமே இல்ல ஒயின் ஷாப் கடை காலையில இருந்து எவ்வளவு இருக்கு பாரு ஐயோ படி நான் வரல நீங்க இல்ல இப்ப வரும் பாருங்க வந்துருண்டி அடி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மிளகா தராங்களே சூப்பரா இருக்குதா மிளகா கடிங்க படி 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 கரெக்டாக அடிச்சுட்டு மூஞ்சிய பார்த்துருக்காண்டா இது கூட பரவாயில்லண்ணா அது என்னதுன்னே தெரிலண்ணா சட்னி சீக்கிரம் இன்கிரியன்ட் ஒரு கிட்ட மட்டும் தரு பையா ஓகேவா
சட்னி சாம்பார்லாம் ஊற்றி கொடுத்துருக்காங்க பின்னாடி. ஓகே ஒரே வய போட்டீங்க. டெல்லி ரோடு எதுவுமே காட்டல தானே இந்த பக்கம். ஆனால் டெல்லிக்கு தானே மேப் போட்டோம். இது சுற்றி சுற்றி போகுது. இங்கே NH ரோடு நம்ம மிஸ் பண்ணிட்டோம். NH44 பாரு, இங்கே இருக்குது NH44. நாம் எங்கே இருக்கும் பாரு, இங்கே இருக்கும். இப்போ சட்டான் போய் சட்டான்லேருந்து தான் இங்கே ஜான்சன் போகணும். வா போயிட்டு வா போவோம். பயங்கர சுற்று. இங்கேருந்து டெல்லிக்கு எத்தனை கிலோமீட்டர்? 900 கிலோமீட்டரா? அந்த NH3ங்கிறப்பே நம்ம மாறிட்டோமா? அப்போ நான் இப்போ தான் நானே பார்க்குறேன். இந்த ரோட்டில் இருக்கிறோன்னு நாக்பூர் வண்டி போகுது. ஆனால் உட்டானு லக்னோக்கே போயிருப்போம்டா நம்ம. இப்போ மேப் எங்கே போட்டிருக்குது? இப்படி வரணும். சாகூர் வந்து வந்திருக்கணும் நம்ம. இப்போ நம்ம ஒரு 300 கிலோமீட்டர் சும்மா வந்துட்டோமா? ஆமாம். ஹெச்ஆர் நாங்கள் ரூட்டை தொலைச்சிட்டேன் ஹெச்ஆர். நாங்கள் NH44 தான் போயிட்டு இருந்தோமா. அந்த காலையில் நாங்கள் ஹீட்ரு போட்டோம்ல, அது வந்துட்டு ரிப்பேர் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிளக் பாயிண்ட் தான் இருக்குது. அதனால் நாங்கள் சார்ஜிங் எல்லாம் இதுக்கும் போட்டுட்டு இருந்தோமா. ரூட்டை தொலைச்சிவிட்டோம். நேராக நேபாள் வழிக்கு போயிட்டோம். ஏய் குட்டி நான் இப்போ வந்தாண்டா டீசல் போடணும். இவெல்லாம் போட்டால் ஏமாற்றிக்கலாம். ஹைவேல போட்டுக்கலாம். இவனுங்களாம் இது என்ன சொல்ல, இது லிக்விட் மாரி ஒன்று கலந்து விட்ருவானுங்க ஊருக்குள்ள. அதெல்லாம் வெளியே அவுட்டர்லேயே அடிச்சுக்கலாம். இப்போ நாங்கள் NH44 பிடிக்கிறதுக்கு 270 கிலோமீட்டர் பக்கமாக போனோம். கடுப்பு. இதில் ஹைவே இப்போ கிடையாது. இப்போ 246 276க்கு எங்களுக்கு ஹைவேவே கிடையாது. ஊருக்குள்ளாரியே தான் போயிட்டு வந்துட்டு. ஒரு பக்கம் எங்களுக்கு ஹைவேவே பார்த்து பார்த்து போர் அடிச்சுட்டு உள்ளே பார்க்கறதுக்கு குஷியாக தான் இருக்கும். இருந்தாலும் எவன் எப்போ கூட்டு வருவானே தெரியாது. ஹைவேலேயே மாடு மாரி வருவானுங்கலாம். இதுலேயே இப்படி வந்தானுங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு தூக்க விட்டு வேண்டிட்டான். 4 மணி நேரம் டெல்லி போகிறதுக்கு. டெல்லிக்கு இல்லை, ஏதோ ஜல்பல்பூரோ ஏதோ ஒன்று, அங்கே போகிறதுக்கு நான் 4 மணி நேரம். போயிடுமா வினித் இன்னைக்கு டெல்லி? நம்ம பேட்டரி வாங்கிட்டா நமக்கு வேறு இதே இல்லை, அப்படியே போயிடலாம். அங்கே ஏதோ ஒரு கடை ஹெச்ஆர். நம்ம பிளாக் பேந்தர் டயர் பஞ்சர் தான் போல. ஏற்கனவே கள்ளக்காட்டி காற்றடிச்சுமா, மறுபடியும் இறங்கிடுச்சு. நம்ம வந்துட்டு ஊர் வந்து மாற்றி வந்துட்டோமா. இப்போ நம்ம NH ரோட்லேருந்து NH130 போயிட்டு இப்போ ஒரு சத்தார்னு ஒரு ஊர், அந்த ஊர் தான் அப்படியே பார்டர் ஒட்டி வந்துட்டுருக்கோமா. இந்த இடத்துல வந்து பஞ்சராக அவ்வளோவா எங்கேயுமே கிடைக்கல. எங்கள்கிட்ட இருந்து காசு வேறு எல்லாம் காலியாகிடுச்சு. காற்று இப்போ தான் அடிச்சுட்டு கிடக்கிறோம். இது பஞ்சர் வச்சார். இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டீங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து அங்கங்கே காயமாயிருக்கா. ஏற்கனவே நம்ம ஓட்டின லட்சணம் அப்படி. அது மட்டும் இப்போது கல்லடியாக இருந்துச்சுன்னா நம்மளால் பஞ்சர் போட முடியாது. ஏன்னா நம்ம வண்டி வந்துட்டு சென்சார்டு இது, அதனால டியூப் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. அந்த ஊர் கிளைமேட் நம்ம ஊர்லலாம் இருந்தோன்னு வச்சுக்கோயேன், வெறும் பொழுதி டிராஃபிக்கு மேம்பாலம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். இந்த ஊர்லாம் கொஞ்சம் இயற்கை. இங்கே பச்சைக்கிளி, இந்த கொக்குலாம் இருந்துச்சுல, கொக்குலாம் இவ்வளோ ஹைட்டில் பறந்துட்டு இருந்துச்சு வச்சாரு. ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ கிளிப்ஸ் அப்புறமேட்டு அனுப்பிச்சி விட்றேன். மலையில் உட்காந்துருக்கேன். என்னென்னா இங்கே குளிர், சரியான குளிர். இங்கே வந்துட்டு இப்போது +15 டிகிரி. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இந்த வீடியோ பார்த்துருக்கும் போது நம்ம ஊர், அதாவது நம்ம தமிழ்நாட்டு இருக்குல்ல, தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வீடியோ எப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்களா, என்ன கிளைமேட் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா என்னால் இந்த குளிரும் என்னால் தாங்க முடியல. பிளாக் பேந்தர் எப்படி தான் இப்படி தாங்குதோ தெரியல. 31 வந்துருக்குது. இன்னும் 4 பாயிண்ட் ஏறினா ஓடி போயிடுவேன். இருங்க, அது இது ஏறிடுச்சான்னு வேறு தெரியல. பிளக்கு வேறு ப்ரிப்பேர் பண்ண வச்சிட்டோம். போயிருச்சா? இங்கே வேறு மேப்பை திருப்பி விட்டு எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு தாயோலி. போயிடுச்சு. காத்தடிச்சு ஓட்ட வேண்டியது தான். எங்கடா இங்கேருந்து ப்ரெஷரை காணா? இதுதானே? ஓ, ஸ்டார்ட் பண்ணுமா? கீரில் இருக்கும்போது ஓகேல தான் காட்டுது. ஒரு 35 பாயிண்ட் வச்சுருக்கேன். 35 வச்சுருக்கேன். 40 வச்சுருக்கேன். 40ஆ? வேணாம், குழியில் விடுறோம்ல, டுமீல். இந்த இதுக்குள்ளே முழுசாக போடு. படி சேர்க்குது படி. ஃபுல்லாக போடுக்குடி. ஃபுல்லாக போடு. எனக்கும் சல்லாம் வேறு ஊர்லேயே விட்டு போயிடுவேன். நம்ம ஊர் இங்கே வேறு பிளானட்லேருந்து புகை வருது. நம்ம ஊரில் அந்த ஊட்டிலெல்லாம் சுற்றுவாங்க தெரியுமா, அதே மாரி இருக்கிற. யாரா இது உனக்கு ஐடியா கொடுத்தது? தருண்.
கண்ணு மட்டும் கவர் பண்ணு, மித்தெல்லாம் இது பண்ணு. திருடன் நினைச்சா சேர்ந்து அடிச்சு விடுவாங்க பீகாரில். ஏறிடுச்சா? இதுவே இவ்வளோ நேரம் ஏறுது. பஞ்சர் போட்டே ஆகணும். அண்ட் நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு நான் 5:30 மணிக்கு தான் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு எந்த டைமில் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். நான் எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 11 மணி பக்கமாக அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இருக்க டைம் வந்துட்டு ஒரு 5:30 மணிக்கு தான் என்னால் போட முடியுது. அண்ட் லைவ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் வந்துட்டு நம்மளோட ஃபீட்பேக்லாம் சொல்லிட்டு இருப்பேன். இந்த ஊர்லாம் எப்படி இருக்குது, இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கவர்மெண்ட் பஸ் மாதிரி இந்த ஊர் கவர்மெண்ட் பஸ்ஸு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு ஒன்ஸ் வந்துட்டு லைவ் வரலான்னு சொல்லுங்கள். அண்ட் நம்ம வீடியோஸ் வந்துட்டு இன்னும் நிறைய வியூ காட்டணும் அப்படின்னா அதுவும் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 8 மாதம் பக்கமாக நம்ம எந்த ஒரு vlogமே பண்ணாதனால நிறைய மறந்து போச்சு. அது எப்படி நம்ம முன்ன மாதிரி எப்படி பண்ணிட்டு இருந்தோம், இப்போ எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம், எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்னென்னலாம் நம்ம சேனலில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிடலாம். அதுதான் இவ்வளோ நேரம் மாங்குன்னு பேசியிருக்கேன். வெறும் 2 பாயிண்ட் தான் ஏறி இருக்குது. ஏய் மோட்ரு சீக்கிரம் ஏறு. ஏறினா தான் நம்மளால் அடுத்த ஸ்பீடு போக முடியும். 250 கிலோமீட்டர். கொயக்கா அர்த்த கொயக்காவா? அந்த லடிக்கிட்ட கொயக்கா வாங்கினாலும் வாங்கினேன். தின்னு சேர் அடிச்சு விட்டுற போகிறான். டோய் வரான், வேகமாக வரான். அடிப்பாம்பாரு சேரு. சொல்லலை அடித்தானா சேரு? இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஏறுமோ தெரியல. ஓரளவு காற்று இருக்குது, நம்ம அப்புறமே அடிச்சுக்கலாம். யாரா சூடு வாங்கிக்கிறீங்க? இதோ தருண் அவன் பண்ண வேலைக்கு சொல்லிச்சிடலாம். அவன் இந்த தாயேலி பண்ணனால தாண்டா நம்ம இப்போ இங்கே இருக்கோம். நேரம் ஹைவேல அழுத்திட்டு போயிருந்தா நான் டெல்லி பக்கம் போயிருப்பேன். அப்பயே நினச்சேன் நாக்பூர்லேருந்து ஏன்னா டெல்லி இவ்வளோ நேரம் வந்து போர்டே எனக்கு காட்டவே இல்லை. ரேவானே காட்டிட்டு இருந்துச்சு. அவன் பண்ணது கூட இல்லாமல் ஜாலியாக தூங்குறான் பார்த்தீங்களா? அதுதான் தரும். எங்கள் அக்கா தான். ஐயோ எனக்கு ஆசையா இருக்குது சூடேக்க. பட்டி புட்டியா? ஒரு பூமர் எடுத்து சாப்பிட்டோம். இங்கே சூடு வச்சா அந்த அதிர்ச்சியில டப்புன்னு நாக்கு கடிச்சிக்கிடுச்சு, உதல கடிச்சிக்கிட்ட படி நறுக்குன்னு. உனது எவ்வளோ சார்ஜ் ஏறி இருக்கு? என்னதெல்லாம் இருக்கும் ஏறி சல்லுன்னு 80 என்னமோ இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் சார்ஜ் போட்டு இது இருக்கிறதுனால தான் பொழப்பு ஓடிட்டு இருக்கு. இல்லைன்னா எத்தனை இடத்துல லாக் ஆகிருப்பேன் தெரியுமா சாரு? ஹைவே பிடிச்சிருவோமா? பிடிச்சிருவோம். கையில் தான் இருக்கு. NH 39 வந்துட்டோம். ஓரளவுக்கு ரோடு தான் இது. நல்லா தான் இருக்கும். NHனாலே நல்லா தானே இருக்கும். மோசமான NHலாம் கிடையாது தானே. அங்கே நம்ம ஒரு NHல யூட்டர்ன் போட்டோம்ல, அதே NH தான். நாக்பூர் ரோடு NH தான். எப்படி வடக்கானா மாறிட்டுனா பின்னாடி திரும்பி பார்க்காம வளைஞ்சேன். வடக்கானா அப்படிதான் பண்ண. இப்போ மழை பெய்யுற மழை எப்படா வண்டி ஓடுறது எனக்கு சும்மாவே கண்ணு தெரியாது. டென்ட் வரைக்கும் நல்லா இருக்கு. டின்ட் எல்லாம் உரிக்கலன்னு வச்சுக்கோ, அப்படியே உயின்னு பார்த்துட்டு வரணும். ஆப்போசிட் எல்லாம் கல் இருக்கிற மாதிரி இருக்கு. கல்லா அது? நான் ஏதோ சரி வண்டி தான் போகுதுன்னு எட்டி பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோதான். இப்போ இது டேய் NH 39 சொன்னீங்கடா, இது உங்க ஊர்ல ஹைவேவாடா? அந்த ஊரே கொஞ்சம் பெருசா இருக்குடா, அவ்வளவுதான்டா. இத போய் ஹைவேன்னு நீங்க பாத்தீங்களா? அடி கேமரா இந்த வகை திரும்பினே அப்படி பட்ஜெட் எடுத்துட்டேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன் பாட்டி, கண்டுபிடிச்சிட்டேன். சரி அதனால தான் கருத்து நீ பார்த்துட்டேன். இது ஊர் தான்டா, அப்ப ஏதோ இருக்கும்டா இதுல.